ஒரு வரலாற்று சிறப்புமிக்கவர். ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறை பதிவாக மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தை பற்றி, அத்தோடு தொடர்புடைய மெகா கொழுக்கட்டை என்பது பற்றியும் ஒரு இறை பதிவை நான் உங்களோடு பதிவிட விரும்புகிறேன். கடந்த பதிவில் விபூதி பிள்ளையாரை பற்றி பதிவிட்டேன். இன்றைய பதிவில் மீனாட்சி இன்ஃபோ 11 என்கிற வகையில் நான் உங்கள் மத்தியிலே பதிவிட வந்திருக்கிறேன். பொற்றாமரை குளத்தினுடைய மேற்கு பிரகாரத்தின் தெற்கு பக்கத்தில் அமைந்திருப்பதுதான் ஊஞ்சல் மண்டபம். இந்த பிரகாரத்தில் 2 மண்டபங்கள் இருக்கின்றன. ஒன்று ஊஞ்சல் மண்டபம், மற்றொன்று கிளிக்கூடு மண்டபம். இந்த ஊஞ்சல் மண்டபத்தின் தெற்கு பக்கமாக சென்றால் கோவிலினுடைய தெற்கு கோபுரத்தின் தரிசனம் கிடைக்கும். ஆன்மீக பக்தர்களுக்கு அதை கண்டு களிக்கலாம், ஆன்மீக சுகத்தை அனுபவிக்கலாம். ஊஞ்சல் மண்டபத்தினுடைய வடக்கு பக்கமாக சென்றால் அங்கே ஒரு முக்குருணி பிள்ளையார் இருக்கிறார். இந்த முக்குருணி பிள்ளையார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கவர். திருமலை நாயக்கர் வண்டியூர் தெப்பக்குளத்தை தோண்டுகின்ற போது இந்த பிள்ளையார் கிடைத்தார். மண்ணுக்குள் புதைந்திருந்த பிள்ளையார், மண்ணுக்குள் மறைந்திருந்த பிள்ளையார், மண்ணுக்குள் ஒளிந்திருந்த பிள்ளையாரை கண்டெடுத்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த பிள்ளையார் மிக பிரமாண்டமான உயரத்தில் உள்ளவர். ஆனால் அமர்ந்த நிலையில் இருப்பார். பிள்ளையார் எப்பொழுதுமே தெற்கு பக்கம் நோக்கி இருக்க மாட்டார். ஆனால் இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்து நமக்கு அருள் புரிகின்றார். இந்த பிள்ளையாரினுடைய விசேஷம் என்னவென்றால், விநாயகர் சதுர்த்தியின் போது 18 படி பச்சரிசியை மூலம் தயார் செய்யப்பட்ட ஒரே கொழுக்கட்டை, ஒரு பெரிய கொழுக்கட்டை, மெகா கொழுக்கட்டை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கொழுக்கட்டையை தயார் செய்து இவருக்கு படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த கொழுக்கட்டையை இவர் முன்பு கொண்டு வந்து வைப்பதற்கு பக்தர்கள் தூக்கி வரும் காட்சி ஒரு அற்புதமான காட்சி. முக்குருணி பிள்ளையார் என்று சொல்லப்படுகிறார். ஒருவேளை ஆரம்ப காலத்தில் முக்குருணி அரிசி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அடுத்து இந்த ஊஞ்சல் மண்டபம் என்பது ஒரு சிறிய மண்டபம்தான். ஆனால் மற்ற மண்டபங்களை விட இதற்கு ஒரு பெருமை உண்டு, ஒரு சிறப்பு உண்டு, ஒரு தனித்துவம் உண்டு. இந்த மண்டபம் 6 தூண்களை கொண்ட ஒரு சிறிய மண்டபம். இந்த மண்டபத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அம்மையையும் அப்பனையும் இங்கு உள்ள ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சியை வெள்ளிக்கிழமை தோறும் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி இந்த மண்டபத்திலே நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்த மண்டபத்தில் கண்ணாடிகள் பதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் நாலாபக்கமும் இருந்து இந்த அற்புதமான காட்சியை கண்டு மகிழலாம், ஆன்மீக பரவசம் அடையலாம் என்று கூறி, அடுத்து கிளிக்கூடு மண்டபத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.